முருகான்னு நினைச்சு இப்ப பூஜை எல்லாம் முடிச்சிட்டு வெளியே போங்க. முருகன் சொல்லுவார், என்னை பார்க்க வந்தியா, நீதாயா என்னை பார்க்க வந்தன் மனசுல நினைச்ச அடுத்த நிமிஷம் அப்படி ஒன்று பாஞ்சுக்கிட்டு போகும். வேலு யாமிருக்க பயமே, யாமிருக்க பயமே. இன்னைக்கு பரிகாரம்ங்கிற பேர்ல நம்ம எல்லாத்தையும் பண்றோம். தவறு இல்லை. ஏன்? நம்மளுக்கு வழி தெரியல, வழி நம்மளுக்கு தெரியல. இந்த பரிகாரம் பண்ணும்போது ஏன் சென்ற நிறைய பேர் கேட்பாங்க, நாங்க போகாத கோயில் இல்லை, பண்ணாத பூஜை இல்லை, கும்பிடாத தெய்வம் இல்லை, எல்லாம் சொல்றோம். ஏன் எனக்கு பரிகாரம் பலிக்கலை அப்படின்னா ஒன்றும் இல்லை. இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்றேன், உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு வைங்க. உதாரணத்துக்கு கடன் தொல்லை தீரணும் அப்படின்னு ஒரு வச்சுக்குவோம். கடன் தொல்லை தீரணும், வேல்மாறல் படிங்க அப்படின்னு சொல்றேன். வேல்மாறல் படிக்கும் போது நீங்க என்ன நினைச்சிட்டு படிப்பீங்க? எதை நினைப்பீங்க? கடனை நினைப்பீங்க. முருகனை அவரு சார் எங்களுக்கு கடன் தீரணும் சார். ஒரு உண்மையை சொல்லட்டுமா? பூஜை பண்ணும்போது எதை நினைக்கின்றோமோ அது சாத்தியமாகும். நல்லா கவனிக்கணும். கோயிலுக்கு போறோம், எதிர்த்தாப்புல ஒருத்தன் வரான், ஆகாத ஒருத்தன் வரான், இந்த வந்துட்டான், ஊர் அடிச்சு உலையில போடுறவன், இவெல்லாம் சாமி கும்பிட வரான், இவன் சாமி கும்பிட்டு 4 ஆக போதாக்கும், இவெல்லாம் இருந்து நாசமா போகணும் கேட்டுரும் சாமிக்கு. அப்ப சாமி என்னன்னா மித்த வார்த்தையெல்லாம் விட்டுப்பிடுவார், அந்த ஒரு வார்த்தையை பிடிச்சிடுவார், போய் இவனுக்கு அதான் வேணும் போல் இருக்கு வச்சுக்கன்றுவார்.